நம்ம சின்ன வயசுல இருந்தே பால் குடிச்சா நல்லது, நிறைய கால்சியம் கிடைக்கும், போன் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் குடிச்சா இத்தனை டைப் ஆஃப் டிசீசஸ் வரும்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியால ஜென்ரலா இப்போ நிறைய பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கு. ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்றது அவங்க பாடிக்கு அலர்ஜியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், நல்லது எதுவும் நடக்காது. பர்சனலாகவே எங்கள் கிளினிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 4-5 பேருக்கு ஜஸ்ட் அவங்க பால் குடிக்கிறத நிறுத்துறது மட்டும் அவங்களுடைய ஆஸ்மா, அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிருக்கு. ஸோ அப்போ பால் கெட்டதா அப்படின்னு கேட்டால் அது மேட்ரு இல்லை. அந்த பால் உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையான்றது தான் மேட்ரு. எந்தவித லாக்டோஸ் இன்டாலரன்ஸும் இல்லாமல் இருக்க வளர்கிற குழந்தைங்க, லேடிஸ், அதுக்கப்புறமா ஜிம் போய் மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பால் எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு ஆஸ்துமா, ஸ்கின் அலர்ஜி, இல்லைன்னா பால் பொருட்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு சரியில்லாமல் போகிறது, ஐபிஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பல டிசீசஸ் ஈஸியாக க்யூர் ஆகும்.